வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நம்ம எப்பவும் போல நிஃப்டி அப்டேட் பார்க்கலான்னு இருக்கோம். கடந்த 17 ஏப்ரல் நிஃப்டி 156 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. 24,353 லெவலில் க்ளோஸ் ஆச்சு. இந்த வாரத்தை பொறுத்தளவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 303 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மந்த்லியை பொறுத்தளவில் பார்த்தோம்னா 2022 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் இது புல் பேக்கா இல்லை வந்துட்டு மெயின் வேவா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸு. வாங்க நம்ம சார்ட்டுக்குள்ளே போகலாம். மந்த்லி சார்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா உங்களுக்கு 24,772 ரெசிஸ்டன்ஸு. இப்போ இந்த மாதத்துடைய க்ளோஸுங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த மாதம் வந்து போன மாதத்தோட க்ளோஸ் 22,331.40. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் சரி, என்ன கிட்டத்தட்ட ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் 2000 பாயிண்ட்ஸ் கிட்ட 2022 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து அப்பில் இருக்குது. இன்னும் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை இன்னும் 2 வாரங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட அதுக்குள்ளே இந்த 2000 பாயிண்ட்டு கரையுமா இல்லை அப்படியே மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்துட்டு நாம் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணது என்னென்னா ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டு. அப்படி எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்னா அது இதுக்கு கீழே வரணும். இந்த 21,743 அதுக்கு கீழே வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சிடும். அகைன் திருப்பியும் மார்க்கெட்டுங்கிறது மேலே போகும். நியூ ஹை ஏற்கனவே இந்த 26,277 373 இந்த லெவல்லாம் தாண்டி மேலே போகணும் அடுத்தது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம எதிர்பார்க்குறதுங்கிறது இப்போ அந்த மாதிரி நடக்குமா? இதெல்லாம் வந்து என்னென்னா மார்க்கெட் ரேலிங்கிறது ஒரு சுபிட்சமான ஒரு நேரத்தில் நடக்கக்கூடியது. இந்த யூஎஸ் ஈரான் வார் அதனுடைய அவுட்கம்ங்கிறது என்னன்னு தெரியாமல் நம்ம ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் வந்து கேப் ஓப்பன் டவுன் சைட் ஆகுது, இன்னொரு நாள் மார்க்கெட் வந்துட்டு அப் சைடில் கேப் ஓப்பன் ஆகுது. அது யூஎஸ் பிரசிடென்ட் மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு முன்னுக்கு பின்னா முரணாக பேசிக்கிட்டு ஒரு இது வரைக்கும் இல்லாத நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரிலாம் யூஎஸ் பிரசிடென்ட்ஸ்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க எப்போ ஒரு ரேராக வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்கறது தான் வழக்கம். பட் ஆனால் இப்போ இருக்கிற பிரசிடென்ட்டுங்கிறவர் மீடியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். டெய்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இப்போ இதில் நாம் பொசிஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்தியாவில் டெவலப்மெண்ட்டாக இருக்கக்கூடிய செக்டார்ஸை நம்ம எப்பவும் போல் ஃபாலோ பண்ணுவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரு அது நம்ம மெயினாக வந்துட்டு ப்ரொடக்ஷனு அண்டு ஃபாஸ்ட் கன்சியூமர் இந்த செக்டர்ஸ்லாம் நம்ம ஃபைனான்சிங்கு, பேங்கிங் அண்ட் ஃபைனான்சிங்கு இதெல்லாம் நம்ம கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். கீழே இறங்கி வந்தால் நம்ம வாங்குவோம். ஐடி செக்டர்ஸ் மட்டும் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா ஃபியூச்சருங்கிறது ஏஐ டெவலப்மெண்ட்டால் ஏர்னிங்ஸ்ன்றது ஐடி கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ்ன்றது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் ஐடி கம்பெனிஸை மட்டும் அவாய்ட் பண்ணுறோம். ரொம்ப ஓவர் சோல்டு ஆச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும் கொஞ்சமாக நம்ம வாங்கலாம். இதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற அஜெண்டா. இப்போ இங்கே நிஃப்டியை பொறுத்தவரை 10 மந்த்லியில் வந்து உங்களுக்கு ஒரு புல் பேக்ன்றது இருக்குது. இந்த மாதத்தோட லோங்கிறது 22,182.55. நாம் எதிர்பார்க்கறது இதுக்கு கீழே வருமா அப்படிங்கிற பேட்டர்ன். சரி, ஓகே, இது அப்படியே மேலே போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த மாதத்தோடைய க்ளோஸுங்கிறது இந்த 22,331.40 ஆல்ரெடி வந்து 2022 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. அதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் க்ளோஸ் அதிகமானாலும் அது புல்லிஷ் தான். ஒரு புல் பேக்ன்றது மேலே வரும். மேலே வரும் இது ஒரு எக்ஸ்பேண்டடு. நான் ஃப்ளாட் எதிர்பார்த்தா இப்போ ட்ரையாங்கிளாக கூட மாறலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் இங்கே வந்து 24,772 மேலெலாம் போகக்கூடாது. இப்போ அது இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,472 கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இந்த இடம்ன்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கான பாயிண்ட்டு. அது கட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருப்பி மேலே தான் போகும். மார்க்கெட்டு இந்த 2 வாரத்தில் ஒரு கரெக்ஷன் வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க்கெட் இறங்கி இறங்கி திருப்பி மேலே தான் போகும். ஏன்னா ஆல்ரெடி வந்து 2000 பாயிண்ட்ஸ்ன்றது ரேலி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்குண்டான ஒரு டீசன்ட் ரீட்ரெஸ்மெண்ட்ன்றது மேலே போக தான் செய்யும். மந்த்லி பொறுத்தவரை ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்குது.
ஷார்ட் டேர்ம்ன்றது புல்லிஷாக இருக்குது மந்த்லியை பொறுத்தவரை இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன். பட் இது சினாரியோ மாறுமான்றது இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கம் வரும்போது தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு காஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ இங்கே நம்ம வீக்லியை பார்க்கலாம். வீக்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா 24,472, 24,772, 25,059 இதெல்லாம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. இப்போதைக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,772, அதுக்கு முன்னாடி 24,472. ஏன்னா இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா இது எக்ஸ்பேண்டட் பேட்டர்ன் தான். இந்த தேர்ட் வேவ்ங்கிறது 5 வேவ்ல வரணும் ரூல்ஸு. அந்த ரூல் படி பார்த்தோம்னா 1, 2, 3 இங்கே, திருப்பி 4 மேலே, திருப்பியும் 5ங்கிறது கீழே வரணும். வந்தால் இந்த பேட்டர்ன்றது ஓவர் ஆகிடும். இப்போ இந்த 3 பேட்டர்னாக போகுது, சப்வேவாக போகுதுன்னா அது ஒன்லி ட்ரையாங்கிள் மட்டும்தான் அப்படி போகும். இப்போ 3 சப்வேவாக போகுதுன்னு சொன்னால் அது ஒன்லி வந்து ட்ரையாங்கிள் மட்டும்தான் அப்படி போகும். பட் ஆனால் ட்ரையாங்கிள் கூட தேர்ட் வேவ் ரொம்ப பெருசாக வந்து போகாது, ஒரு லிமிட்டாக தான் போகும். ஆனால் இங்கே தேர்ட் வேவ் ரொம்ப பெருசாக இறங்கியிருக்கு. அதனால் நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக திருப்பி இது மேலே போயிட்டு திருப்பி கீழே தான். ஏன்னா ஃபோர்த்து இங்கே செகண்ட் வேவ் சைட் வேஸ் இருந்ததுனால இங்கே ஷார்ப்பாக ஃபோர்த் வேவ்ன்றது போகலாம். இது வரைக்கும் போகலாம். 24,772, ஈவன் 25,059 கூட போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் வேவ் 25,372 இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் வேவோட லோ, அது வரைக்கும் கூட போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் போனாலும் திருப்பி இது கீழே வருமா, அதுதான் கீழே வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்க்குற பேட்டர்ன் எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டுங்கிறதுனால. பட் மாஸ்டர் வந்துட்டு நம்ம 1000 எதிர்பார்க்கலாம், ஆனால் மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதுதான் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போது மார்க்கெட் 3 வேவ்ஸ்லேயே வந்து 3-3யாக போகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற வேணும், மாறினா தான் நம்ம மார்க்கெட்டில் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ரேலிங்கிறது கண்டினியூ ஆகுது. 24,472, 24,772 அது வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. வீக்லியை பொறுத்தவரை புல்லிஷாக இருக்கு. டெய்லி இப்போ டெய்லி பொறுத்தவரை பார்த்தோம்னா ஏகப்பட்ட சப்ன்றது இங்கே ஃபார்ம் ஆகுது. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனைக்கு எவ்வளோ சப்வேவ் கிரியேட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ மேலே தான் போகும், இல்லை ட்ரங்கேஷன்றது வரணும். இதுதான் இப்போதைக்கு நாம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் இங்கே வந்திருக்கு. ஏ, பி, சி இதெல்லாம் சேர்ந்து செகண்ட் வேவாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ இது ஒரு தேர்ட் வேவாக மேலே போகுது. ஃபர்ஸ்ட் வேவு ஏபிசி, செகண்ட் வேவு. இப்போ நம்ம தேர்ட் வேவ்ங்கிறது பார்த்தோம்னா இது ஒரு 1, 2, 3, 4, 5ல போக போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ இது ஒன்று, இப்போ ஆக்சுவலாக 2 சினாரியோ நம்ம எதிர்பார்க்கலாம். இது செகண்ட் வேவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நான் நம்புகிறேன். நம்பினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு தேர்ட் வேவ்ன்றது மேலே போகணும். அது ஒரே வேவ்லையும் போகலாம், அது ஒரு 5 வேவ்லையும் போகலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இப்போ மேலே போன அந்த தேர்ட் வேவு ஒரு ஹை போகுது, 24,495 போயிட்டு அதுக்கப்புறம் 24,102.80 அது வரைக்கும் கீழே வருது. அப்போ ஏற்கனவே இருந்த லோ விட கீழே வருது. இப்போ 24,102.80க்கு கீழே மறுநாள் வந்து திருப்பி மேலே போகுது. அப்படி மேலே போகிற அந்த ஒரு வேவு இந்த ஹையை இன்னும் பிரேக் பண்ணல. 24,401 கட் பண்ணியிருந்ததுன்னா சரி புல்லிஷ் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒன்று இது திருப்பி அகைன் 1ன்னு மாறும், அகைன் திருப்பி இது 2ன்னு மாறும். இல்லைன்னு சொன்னால் இது ஒரு சைட் வைஸ்க்குள்ளேயே இது ஒரு ஏ மேலே போய் திருப்பி ஒரு நியூ ஹை போயிட்டு திருப்பி சி வந்து இதுக்கு கீழே வரலாம். 2 இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லைன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு மாறும். திருப்பி இங்கிறது இதுக்கு கீழே வரும், அது 23,555. பட் என்ன அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் திருப்பி இது மேலே தான் போகும். இது பேட்டர்ன் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு என்னன்னா எவரி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னை பொறுத்தளவில் இப்போதைக்கு வந்து டார்கெட்டுங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கு. இப்போ டெய்லியில் காமிக்கிற டார்கெட் என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ டெய்லியை பொறுத்தவரை நமக்கு வந்து ரிட்ரெஸ்மெண்ட் கொடுக்குற டார்கெட் என்னன்னா முதல்ல 24,025.15 இந்த ஹைக்கும் இந்த லோ 22,182.55 25,163. அப்போ உங்களுக்கு 25,163 வந்துட்டு இதனுடைய டார்கெட்டாக இருக்கு, மினிமம் டார்கெட்டாக இருக்கு.
25,163ங்கிறது இப்போதைக்கு மினிமம் டார்கெட்டாக இருக்கு. அதாவது எப்பவுமே நீங்க ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கால்குலேட் பண்றீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். இந்த ஹை எடுத்திருக்கீங்க, இந்த லோ எடுத்திருக்கீங்க. அப்போ இது ஒரே வேவா போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த 1.69 ரேஷியோன்றது வரும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அதிகமாக தான் வரும் டார்கெட். அப்போ 25,868 வரைக்கும் இது மினிமம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது என்ன எக்ஸ்டென்ஷன் போகுது, ஃபர்தராக வந்து நம்ம போகக்கூடிய மற்ற வேவ் வந்து என்ன எக்ஸ்டென்ஷன் போகுது, அதனுடைய சப்வேவ் என்னன்றதை பார்த்தா தான் நம்ம வந்துட்டு சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் புல்லிஷ்ல இருக்கிறோம். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைனை கட் ஆகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேவ் வந்து மாறுது. அப்போ வந்து என்னதான் வந்தாலும் ஒரு என்ன இன்லைன் கரெக்ஷன் தான் வருமே தவிர இப்போதைக்கு ஒரு பெரிய கரெக்ஷன்ன்றது இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. இப்போ மேலே இந்த டார்கெட் போய் ரீச் ஆயிடுச்சு, இந்த வேவோட சப்வேவ் முடிஞ்சிருச்சு, இல்லை ட்ரங்கேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் ஃபர்தராக கரெக்ஷன்றது உங்களுக்கு வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. பட் ஆனால் எங்கே போனாலும் இந்த 25,163 மேக்ஸிமம் வந்து போகலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மார்க்கெட் வந்துட்டு எங்கே போக போகுதுன்னா கீழே வர்றதுக்கு, அதாவது நான் நினைச்ச மாதிரி எக்ஸ்பேண்டட் பேட்டர்னாக இருந்தால் கண்டிப்பாக கீழே தான் வரும். இல்லை இது வேற ட்ரையாங்கிள் பேட்டர்னாக மாறுது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு இந்த 25,868க்கு போகும். அப்போ அங்கெல்லாம் போகுதுன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு உஷாராக இருந்துக்க வேண்டியது அவசியம். இப்போதைக்கு 25,163 ஈஸி பாசிபிள் டார்கெட். அந்த அளவுக்கு மார்க்கெட்டுங்கிறது நல்ல ஒரு ஃபார்மேஷன்றது வந்திருக்கு. எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. சைட் வைஸில் போகுது. சைட் வைஸில் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஓவர் சோல்டு, அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன புல் பேக்கு, அதில் உங்களுக்கு வந்து ஒரு புல் பேக் தான் மெயின். வந்து இன்னும் புல்லிஷ்ன்னு நான் வந்து இதை சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பேட்டர்ன்றது இன்னும் மாறலை. ஒன்று டவுன் சைடு கரெக்டிவே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்கலை. ஓகேவா? இதுதான் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். மந்த்லி சார்ட் பார்த்துருக்கோம். மந்த்லியில் புல்லிஷாக இருக்குது, வீக்லியில் புல்லிஷாக இருக்குது, டெய்லியை பொறுத்தல ஒரு சைடு வைஸில் போகுது. அது சைடு வைஸில் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இறங்கி வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான ஒரு டீசெண்டான டார்கெட்டுன்னு பார்த்தோம் சொன்னால் உங்களுக்கு இந்த 25,401 24,401 இது வரைக்கும் பாருங்கள். 24,401 24,401 அது எங்க வந்துன்னா இதுல இந்த லோவில் வந்திருக்கு 23,555. ஸோ இறங்கி வந்ததுன்னா உங்களுக்கு சப்போர்ட்னு பார்த்தோம்னா இன்லைன் சப்போர்ட் அதனுடைய லெவலுங்கிறது பார்த்தோம்னா 23,878 23,878 ஃபர்ஸ்ட் சினாரியோ 23,032. அவ்வளோதான் வரும். அதிகபட்சமாக ஏதாவது காரணங்கள் ட்ரெண்ட் மாறினாலோ இல்லை நம்மளுடைய ட்ரம்ப் ஏதாவது நோ பால் போட்டாருன்னா இப்படி தான் வரும். வந்துச்சுன்னா திருப்பி அகைன் மேலே தான் போகும். ஓகேவா? அந்த டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும். இல்லைன்னா ஒரு ட்ரங்கேஷன் வரல. ரொம்ப ஒஸ்ட்டு பால் போட்டாருன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு ட்ரங்கேட்ன்றது அவ்வளோ. அதர்வைஸ் ஒன்றுமே நடக்காது. இன்லைனுக்குள்ளே தான் வரும், இன்லைனுக்குள்ளே தான் போகும். வாயை மூடிட்டு இருந்தாருன்னா மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வாயை மூடு வரான்றதுக்கு $1 மில்லியன் கொஸ்டின். ஓகே மக்களே, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை நிலவரம். வரக்கூடிய நாட்களில் நம்ம ஃபர்தராக இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கொஸ்டினை ரைஸ் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு உண்டான பதிலை சொல்ல காத்திருக்கிறோம். வேற ஏதாவது உங்களுக்கு பொசிஷன் எடுத்திருக்கீங்க, இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ப்ராஃபிட் கொண்டு வருது, அது மாதிரியான உங்களோட போர்ட்ஃபோலியோ பற்றிய எந்த கேள்வி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா எங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். பர்சனல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்க காத்திருக்கிறோம். இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.